ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி அதனுடைய புரோட்டோடைப்பை ரெடி பண்ணி பார்க்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோயிலினுடைய புரோட்டோடைப் தான் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஹாய், ஐ எம் ப்ரொஃபஸர் பாலு, ஹிஸ்டோரியன் அண்ட் ஆர்கியாலஜி ரிசர்ச்சர். ஹிஸ்ட்ரி பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தஞ்சாவூருக்கு மட்டுமே உரித்தாங்க. அதனுடைய ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு கூம்பு வடிவமாகவும் கீழே வந்து ஒரு அரைவட்ட வடிவமாகவும் இருக்கும். அந்த பொம்மை தஞ்சாவூரில் மட்டும்தான் எக்ஸ்பெஷலி இருக்குது. நிறைய இடங்கள் இன்றைக்கி அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் அதனுடைய பேர் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அப்படிங்கிறது தான். அந்த பொம்மையை எப்படி நீங்கள் சாச்சிங்க அப்படின்னாலும் மறுபடியும் அதனுடைய பொசிஷனுக்கு திரும்ப வந்துடும். இதுக்கும் தஞ்சை பெரிய கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தஞ்சை பெரிய கோயிலுடைய கட்டுமானமே அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையினுடைய தத்துவத்தை அடிப்படையாக வச்சுதான். தஞ்சை பெரிய கோயிலுக்கு பெரிய லெவலான பேஸ்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. தஞ்சை பெரிய கோயிலுக்கு கீழே வெறும் மணலை மட்டுமே அடித்தளமாக வச்சு தான் அவ்வளோ பெரிய கோயிலை வந்து அவங்க கட்டி எழுப்பியிருக்காங்க. மணலை மட்டும் வச்சு எதுக்காக கட்டி எழுப்புனாங்க? அவ்வளோ பெரிய கோயில் எப்படி மணல் மேலே வந்து இவ்வளோ நாளாக ஸ்டடியாக நிற்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே ஒரு அரைவட்ட வடிவில் குழி வெட்டி, அதுவும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சின்ன இல்லை, கிலோமீட்டர் கணக்கில் குழி வெட்டி அதுக்கு மேலே வந்து சரியான அளவில் மணலை எடுத்து வந்து அதுக்கு மேலே வந்து சரியான ஒரு கருங்கல் கட்டுமானத்தை உருவாக்கி அதுக்கு மேலே தான் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த தஞ்சை பெரிய கோயில் வந்து கட்டியிருக்காங்க. எதுக்காக இவ்வளோ பெரிய எஃபர்ட் அவங்க பண்ணியிருக்கணும்? அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ரிஸ்கியாக தெரியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸே இருக்குது. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை எப்படி எந்த பக்கம் சாய்ச்சாலும் மறுபடியும் ஸ்டடியாக வந்து நிற்கிதோ, காரணம் அதனுடைய பேஸ்மெண்ட் தான். தஞ்சை பெரிய கோயிலும் இதே தத்துவத்தை தான் வச்சிருக்கு. இயற்கை சீற்றங்கள் என்ன நடந்தாலும் சரி, எவ்வளோ எர்த்குவைக் வந்தாலும் சரி, எந்த விதமான இயற்கை பாதிப்புகள் நேரிட்டாலுமே தஞ்சை பெரிய கோயிலுக்கு அடிமட்டமாக இருக்கக்கூடிய அந்த மணல் அந்த அதிர்வுகள் எல்லாத்தையுமே தாங்கிட்டு அதுக்கு மேலே நிற்கக்கூடிய அந்த கோபுரத்தை எப்பயுமே ஸ்டடியாகவே வச்சிருக்கோம். அதனால தான் 1000 ஆண்டுகள் கடந்ததுக்கு அப்புறமும் கூட தஞ்சை பெரிய கோயில் அதனுடைய நிலைத்தன்மையில கொஞ்சம் கூட மாறாம இன்னும் அக்யூரேட்டா அதே பொசிஷன்ல இருந்துட்டு இருக்கு.